பற்றி அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். புதுசாக யாராவது வியூவர்ஸ் இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. சரிங்களா? ஸோ வாங்க ஃபஸ்ட் எடுத்த ETU அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ட்ரிப்பிங் யூனிட்னு சொல்லுவாங்க நண்பா. இது வந்து சீமென்ஸ் ரிலே சீரிஸை வந்து ETன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பிரேக்கருக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிப்பிங் அதை வந்து நம்ம அந்த செட்டிங்ஸை நம்ம பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து ETU தான் சொல்லுவாங்க நண்பா. அதில் தான் ட்ரிப் ரீசெட்டை எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ அவர் வந்து அனுப்பின ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன் நண்பா. சரிங்களா? ஸோ இந்த ஃபோட்டோ தான் அவர் அனுப்பியிருந்தாரு. ஸோ இதான் வந்து ETU நண்பா. இது பின்னாடி வந்து உங்களுக்கு எல்லாம் இந்த கண்ட்ரோல் பேனல் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் ட்ரிப் சர்க்கியூட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பார், இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குரியது நண்பா. இது டைம் டிலே, அதுக்கேற்ற மாதிரி டைம் டிலே அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது வந்து மெமரி, இது வந்து அப்புறம் வந்து செமிகண்டக்டருக்கு ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த இதுக்கான ரிலே. ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் வியூ. இது நான் ஜூம் பண்ணி பார்த்தா எனக்கு ஒன்றுமே தெரியல நண்பா. ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சீமென்ஸ் அவங்க அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் நண்பா. என்னதுன்னா உங்களுக்கு அந்த இதோடைய ஃபுல்லாக வந்து ETUவோட டெஸ்கிரிப்ஷன் எல்லாமே எடுத்துருக்கேன். ஸோ அதை தான் வச்சு நான் சொல்ல போகிறேன். அதுதான் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நண்பா. சரிங்களா? ஸோ இதான் நண்பா அதோடைய சீமென்ஸ் ETUவோடைய உங்களுடைய இதான் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதோடைய காப்பி தான் இருந்தது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பிரேக்கர் ட்ரிப். இது என்ன பிரேக்கர் ட்ரிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பிரேக்கரில் வந்து ரீசெட் பண்ணுவீங்க இல்லையா, அதான் வந்து பிரேக்கர் ட்ரிப் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி காட்டுறது தான் வந்து பிரேக்கர் ட்ரிப்னு சொல்லுவாங்க நண்பா. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பிரேக்கர் ட்ரிப் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இது தெளிவாக தெரியும். இந்த இல்லையா, இதுதான் வந்து பிரேக்கர் ட்ரிப் நண்பா. ஸோ இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகுனா அது ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் வந்துடும் நண்பா. சரிங்களா? ஸோ நார்மலான பொசிஷனில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிப் வந்து இது வந்து எரியாது. ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இது வந்து நார்மலான பொசிஷன் ரீசெட் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து நார்மலான பொசிஷனில் இது எதுவுமே இண்டிகேஷன் வராது நண்பா. சரிங்களா? ஸோ ரீசெட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் வந்து இண்டிகேஷன் வரும். ரீசெட் பண்ணியாச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரீசெட் ஆச்சுன்னு சொல்றதுக்காண்டி அந்த அக்னாலஜ்மெண்ட்டுக்காக இந்த இண்டிகேஷன் எல்லாம் நண்பா. சரிங்களா? எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு பிரேக்கரில் நீங்கள் வந்து 6 முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸை பார்க்கணும் நண்பா. ஸோ பிரேக்கர் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா வந்து ஒரு 6 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து நான் வந்து அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப லென்த்தியான வீடியோ ஆயிரும் நண்பா. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இது சொல்ல விரும்பல. சரிங்களா? சரி வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது 1 by 1 உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் இதாகவும் சொல்கிறேன்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிப்பிங் யூனிட் பார்த்தாச்சு. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னா வந்து சேஃப்டி லாக்னு சொல்லுவாங்க. இதை சேஃப்டி லாக் வந்து நமக்கு வந்து என்னன்னா இதை எடுத்து நம்ம வந்து என்ன க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கீ இருக்கும்ல நண்பா. ஏன்னா எல்லாரும் வந்து ஓப்பன் ட்ரிப் பண்ண ஏன்னா இப்போ வந்து ஒரு டெக்னீஷியன் வராரு அப்படின்னா அவர் வந்து ரீசெட் பண்ணலாம் முடியாது. ஏன்னா ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து அவர் வந்து ஃபால்ட் அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து ரீசெட் பண்ணி பிரேக்கரை சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சாவி கொடுத்துருப்பாங்க நண்பா இதுக்கு மேலே. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்டர் இருந்தாலே போதும், அதை வச்சு நம்ம கழட்டி மாட்டிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை நண்பா. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து என்னன்னா எலக்ட்ரானிக்ஸ். இதில் வந்து என்னன்னா கரண்டோட இதெல்லாம் வந்து சென்சிவ் ஆகிட்டே இருக்கு நண்பா. ஸோ இது வந்து ரீசெண்ட் மாடல் ஆக்சுவலி சீமென்ஸோட. இது வந்து 2008 வந்து இது வந்து ரிலீஸ் ஆனிச்சு நண்பா. 2008 வந்து வந்ததுனால இது ஃபுல்லாக LED டிஸ்பிளே. எப்படின்னா உங்களுக்கு வந்து இன்புட் கரண்ட் எல்லா கரண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ ஆனால் லைனில் என்னென்ன வோல்டேஜ்லாம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைன் கரண்ட்ல வந்து ரன்னிங்ல வந்து என்னென்னலாம் வரும் பார்த்தீங்கன்னா லைன் கரண்ட் வரும், பேஸ் கரண்ட் வரும், அப்புறம் வந்து நியூட்ரல் கரண்ட் வரும், அப்புறம் கிரவுண்ட் கரண்ட் வரும். ஸோ நியூட்ரலுக்கும் டிஃப்ரெண்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் வேற வித்தியாசம் இருக்கு நண்பா. ஸோ அதையெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க புதுசாக பார்த்தவங்க நம்ம சேனலில் இருக்கும் நண்பா. சேனல் ஃபுல்லாக வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு எல்லா கரண்ட்டோட எல்லா ஃபங்க்ஷனும் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பா. ஸோ அதுதான் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் இந்த யூனிட். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிரேக்கர்லாம் வராது நண்பா. ஸோ இந்த பெரிய பெரிய பிரேக்கர்ஸ்க்கு மட்டும்தான் வரும். அதுவும் நீங்கள் இன்னொரு டவுட், நீங்கள் வந்து பயந்துடக்கூடாது. இது வந்து மினிமம் ரேஞ்ச் வந்து 100 ஆம்ஸ். எப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் இதில் லோடு போதோ அப்போ மட்டும்தான் வந்து இந்த ETU வந்து சார்ஜ் ஆகும். உடனே நீங்கள் ETU ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நீங்கள் பயப்பட தேவை கிடையாது நண்பா. ஸோ அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா அந்த இதை வந்து பார்க்கறதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலேயும் கீழேயும் வந்து பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனில் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆர்வம் இருக்குதான் நண்பா. அதுவும் இதுவும். ஸோ அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அலாரம்ஸ். இது வந்து என்னன்னா ஆக்டிவ், நல்லா ஹெல்த்தி கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது அர்த்தம் நண்பா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அலாரம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ சப்போஸ் அலாரம் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து
ரிலே வந்து அதிகமாக நீங்கள் செட்டிங் பண்ணுறதுக்கு இந்த இருக்கு இல்லையா, இந்த செட்டிங் பண்ணுறத விட நீங்கள் உங்களுக்கு வந்து கரண்ட் வேல்யூ வந்து நீங்கள் வந்து ஒரு 80% நீங்கள் செட் பண்ணதுக்கு 80% ரீச் ஆகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அலாரம் வரும் நண்பா. ஸோ அந்த அலாரம் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அலாரம் தான் இங்கே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா. இது வந்து கம்யூனிகேஷன். இப்போ வந்து கம்யூனிகேஷன் வந்து என்னன்னா, இப்போ வெளியே யாராவது கம்யூனிகேஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக இந்த கம்யூனிகேஷன் வரும். ஆனால் இது நார்மலாக எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம இதப்போ பண்ணுவோம். இப்போ நம்ம பிரேக்கர் இது பண்ணுவாங்களே மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது இந்த கம்யூனிகேஷன் அவங்க பண்ணி பார்ப்பாங்க நண்பா. ஸோ அப்போது மட்டும் தான் வரும். சரிங்களா. இது ரெண்டும். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இது வந்து ரேட்டிங். இது வந்து கரண்டரோட ரேட்டிங் நண்பா. ஸோ ரேட்டிங் உங்களுக்கு நல்லா தெரியும். ரேட்டிங்னா என்ன அப்படின்றது ஃபுல் ரேட்டட். அதாவது நீங்கள் வந்து இந்த பிரேக்கரில் நீங்கள் வந்து இவ்வளோ ஆம்ஸ் வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத வந்து ரேட்டிங் நண்பா. இப்போ இது வந்து 3200 ஆம்ஸ் பிரேக்கர் நண்பா. ஸோ 3200 ஆம்ஸ் வரைக்கும் இந்த பிரேக்கர் லோட் பண்ணலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரேக்கரை வந்து 90% மேலே லோட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட ஜாக் கான்டாக்ட் அப்புறம் வந்து இந்த மெயின் போல் கான்டாக்ட் எல்லாம் வந்து என்ன ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் நண்பா. ஸோ மேஜர் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பெரும்பாலும் வந்து அவங்க வந்து சஜஷன் பண்ண மாட்டாங்க. சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ETU எரர். சப்போஸ் இன்பில்டு வந்து ETU எரர் வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போ வந்து ETU எரர் அதிகமாக வரும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு 7 ETU சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நண்பா. நான் வந்து என்னோட சர்வீஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ எதனால வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள என்னாச்சு ஆஷ் எல்லாம் போய் உள்ள டெபாசிட் ஆக ஆரம்பிச்சு. அப்புறம் அது கொஞ்சம் நல்லா மழை பெய்யறதுனால ஆஷ்னால என்னாச்சு உள்ள போர்ட்ஸ்லாம் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆக ஆரம்பிச்சிச்சு நண்பா. ஸோ இன்டர்னல்லே வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஸோ உங்களுக்கு வந்து போர்டுக்குள்ளே ஆகி அதுவே வந்து ETU எரர் வந்து ஆரம்பிச்சிச்சு நண்பா. ஸோ பட் ஆனால் ETU யூனிட்ல என்ன எரர் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட பிரேக்கர் ETU யூனிட்டை சேஞ்ச் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வேற ஏதாவது எதுக்குனாலும் சப்போஸ் நீங்கள் வந்து பிரேக்கர் வந்து தானா ட்ரிப் ஆகும், சம்மந்தம் இல்லாமல் ட்ரிப் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ETU எரர் அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் தான் நண்பா. எந்த ஃபால்ட்டும் இல்லை ட்ரிப் ஆகுதுன்னா அது ETU எரர்னால தான். ஆனால் எரர் காமிச்சிடும் நண்பா. சரிங்களா. சில சமயம் எரர் இருந்தாலும் வந்து நல்லா தான் வந்துட்டு இருக்கும் நண்பா. ஸோ அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ப்ராப்பர் சர்வீஸ் இன்ஜினியரோட ரெக்கமெண்டேஷன் எல்லாமே எதுவும் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்து பிரேக்கர் வந்து ட்ரிப்பான ஹிஸ்ட்ரியை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெமரி ஆன் பண்ணிடுங்க. சரிங்க. இல்லை எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரினா சும்மா நீங்கள் கொயரி பார்க்குற மாதிரி கிடையாதுன்பா. இங்கே கொயரின்னு ஒரு பட்டன் இருக்கும். அது மாதிரிலாம் கிடையாது. பிரேக்கருடைய லாஸ்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ் ட்ரிப்பிங் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்காக இது வந்து ஒன்லி நீங்கள் எப்போ பார்க்குறதுக்காக இது ஆன் பண்ணி வைக்கிறது. இதை ஒன்லி எப்போ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸ் இன்ஜினை வந்து இதோ இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது அவர் ஒரு டிவைஸ் எடுத்துட்டு வருவார். அதோட இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன கரண்ட் என்னென்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத பற்றி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நண்பா. சரிங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என் ப்ரொடெக்ஷன் அதாவது என்ன அப்படின்னா வந்து என் கண்டக்டர் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. என் கண்டக்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த இதில் இந்த இல்லையா இதுதான் வந்து என் கண்டக்டர் ப்ரொடெக்ஷன். இந்த இடத்துல இதுதான் வந்து என் கண்டக்டர் ப்ரொடெக்ஷன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கண்டக்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பிரேக்கரை இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து சப்போஸ் பெரிய VFD டிரைவ்ஸ் இந்த மாதிரி இது போடுறீங்க, அது மீன் என்ன செமி கண்டக்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிருந்தா. ஏன்னா செமி கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்கள் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டைப் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டிங் தான் என் கண்டக்டரோட ரேட்டிங் அதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கும். அதோட செட்டிங்ஸு சரிங்களா. அதோட வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் டைம் கர்வ் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்பா. இது வந்து நமக்கு நார்மலாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக்கர்ஸ்லாம் வந்து இருக்குன்னா நம்ம இன்கமர் பிரேக்கர்ஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டுக்கு இந்த மாதிரி பிரேக்கர் நம்ம யூஸ் பண்ணணும்பா. சரிங்களா. சரி வாங்க அப்புறம் வந்து கால்குலேஷன் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து என்னன்னா ஐஆர் அப்படின்றது என்னன்னா லைன் கரண்டோட ஓவர்லோட் செட்டிங்ஸ் தான் ஐஆர்னு சொல்லுவாங்க நண்பா. சரிங்களா. ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல இந்த இது வந்து ஐஆர் ஈக்குவல் டு NTXN. அது என்ன NTXN அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கால்குலேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஐஆர் கால்குலேஷன் எப்படின்னு உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். பார்த்துக்கோங்க நண்பா. ஐஆர் ஈக்குவல் டு NTXN அப்படின்னு ஏன் போடுறாங்க அப்படின்னா வந்து ஐஆர் ஈக்குவல் டு இதில் போட்டுறேன். சாரி ஐஆர் ஈக்குவல் டு அது என்ன இன்டெக்ஷனா ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த இதில் லாஸ்ட்டாக செட் பண்ணியிருக்கீங்க இல்லையா இந்த வேல்யூ இன்ட்டு ஐஎனோட வேல்யூ எவ்வளவு 3200. இப்போ நான் சப்போஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் 0.8 செட் பண்ணியிருக்கேன்னா 0.8 இன்ட்டு 3200 ஆம்ஸ். ஸோ 3200 ஆம்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3000 இப்போ இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கேல்சி இருக்கலாமா. ஸோ 0.8 இன்ட்டு 3200 ஆம்ஸ்.
ஸோ நம்ம எவ்வளோ செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இதை வந்து 2560 ஆம்ஸ் வந்து நம்ம வந்து ஓவர்லோட் செட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் 0.8 நீங்கள் வச்சிங்கன்னா சரிங்களா, 0.8 நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம ஓவர்லோட் கரண்ட் வந்து இவ்வளோ செட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம் நண்பா. சரிங்களா, ஸோ அதை தான் வந்து சொல்ல வராங்க. சரிங்களா, அப்புறம் வந்து டைம் செகண்ட் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இது வந்து எவ்வளோ டைம் செகண்ட் வந்து ட்ரிப் ஆகணும் அப்படின்ற பற்றி சொல்கிறதா நண்பா டைம் செகண்ட். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 2 செகண்டில் ட்ரிப் ஆகணும், இது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலோவபிள் வந்து 10 செகண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம் நண்பா. ஓவர்லோடு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா, ஸோ அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் இப்போ என்னன்னா ஸோ அதை தான் வந்து ஓவர்லோட் நீங்கள் வந்து 10 செகண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு கீழே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம் நண்பா. ஜஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த நாபை வந்து திருக்குனீங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா ஸோ இது நம்ம என்னது இந்த இண்டிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து எதனால ரிலீஸ் ஆயிருக்கு ட்ரிப். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல கொயரி வரும் இல்லையா, அந்த கொயரி வரும்போது உங்களுக்கு காட்டும். இந்த கொயரியை நீங்கள் ட்ரிப் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டும் நண்பா. ஸோ கொயரியை ப்ரெஸ் பண்ணும்போது எதனால ட்ரிப் ஆயிருக்கு அப்படின்ற பற்றி காமிக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இண்டிகேஷன் நண்பா. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம ஷார்ட் சர்க்யூட் பார்க்கலாம். சரிங்களா, இப்போ ஷார்ட் சர்க்யூட் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து ஐ ஷார்ட் சர்க்யூட் இருக்கு. அதே கால்குலேஷன் தான். இப்போ வந்து நீங்கள் வந்து 10 டைம்ஸா 12 டைம்ஸா எத்தனை டைம்ஸ் வைக்கிறீங்களோ அதை தான் வந்து சொல்கிறாங்க நண்பா. ஸோ இதில் வந்து ரெண்டு விதமாக செட்டிங்ஸ் இருக்கு நண்பா. சரிங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோ லெவல் அண்ட் ஹை லெவல் சொல்லிட்டு இருக்கும். லோ லெவல் அப்படின்னா என்னன்னா நீங்கள் செட் பண்ணதுக்கு அது வந்து ட்ரிப் ஆகும் நண்பா. ஸோ ஹை லெவல் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து ஹெவி ஃபால்ட் வரும்போது வந்து அது ட்ரிப் ஆகும் நண்பா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது செட்டப் வந்து லோ லெவல். ஸோ அதனால தான் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஹை லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கொயர் ஐஎஸ்டி ஐ ஸ்கொயர் டபுள் டைம் இப்போ ஹெவி ஃபால்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து இன்கமர் சைடு இல்லை பஸ்பார் சைடு ஏதாவது ஒரு இது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் பஸ் பார் ஷார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிப் ஆகணும் அப்படின்றக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த பிரேக்கர்ஸ் இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும் நண்பா. ஸோ பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த சைடு தெரியும் இல்லையா, அந்த செட்டிங்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்கமர் சைடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஃபீடர் சைடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் உள்ள செட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க நண்பா. சரிங்களா, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்கிறேன் இல்லையா, இதே கால்குலேஷன் தான் ஐஎஸ்டி ஐஎஸ்டி. அப்போ இதுக்கு வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதே கால்குலேஷன் தான், ஒன்றும் கிடையாது. சப்போஸ் சில பிரேக்கரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இது ஐஎஸ்டி இன்ட்டு ஐஆர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ ஓவர்லோட் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேல்யூவோடைய அந்த மல்டிப்ளர் தான் வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நண்பா. ஸோ அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே நீங்கள் இந்த இதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து ஐஎஸ்டி ஷார்ட் சர்க்யூட் வரும். இப்போ நான் ஒரு 12 டைம்ஸ், அது 12 டைம்ஸ்லாம் செட் பண்ண மாட்டாங்க, 2.5 டைம்ஸ் தான் மேக்ஸிமம் செட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே 2.5 டைம்ஸ் இன்ட்டு 3200 ஆம்ஸ் ஈக்குவல் டு இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா, ஒரு நிமிஷம். 2.5 டைம்ஸ் இன்ட்டு 3200 ஆம்ஸ். ஸோ 8000 ஆம்ஸ் வந்து நான் வந்து ஷார்ட் சர்க்யூட் வந்து செட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது அர்த்தம் நண்பா. ஸோ 8000 ஆம்ஸ் வரும்போது இது வந்து ட்ரிப் ஆயிரும். அப்போ டைம் செகண்ட் நம்ம எவ்வளோ செகண்ட் செட் பண்ணுறோமோ அதுதான். சப்போஸ் நான் வந்து இந்த சைடு நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அது வந்து இன்ஸ்டன்டேனியஸில் ட்ரிப் ஆயிரும் நண்பா. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ்னா ஷார்ட் சர்க்யூட் சைடும் இன்ஸ்டன்டேனியஸ் போகும் நண்பா. சும்மா நீங்கள் இன்ஸ்டன்டேனியஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அதுக்கு தேவை வந்து இந்த கரண்ட் நீங்கள் போயிடுச்சுன்னா அது ட்ரிப் பண்ணணும், அவ்வளோதான். அது வெதர் நீங்கள் எதாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனல் இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஒரு 10 மோட்டர், ஒரு 10 ஹெவி, ஒரு 160 கிலோவாட் மோட்டர் இருக்கட்டும், ஒரு 200 கிலோவாட் இருக்கிற மோட்டர் இருக்கட்டுமே, இல்லை 275 கிலோவாட் மோட்டர் இருக்கட்டுமே, ஒன்று போல ஒரு 10 மோட்டர் நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பிரேக்கர் ட்ரிப் ஆயிரும் நண்பா. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அது எந்த வித ஃபால்ட் சர்க்யூட்லாம் கிடையாது. அதுக்கு தேவை கரண்ட் தான். நீங்கள் இப்போ ஷார்ட் சர்க்யூட் கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து எந்த லோடனாலும் கொடுங்க, கரண்ட்டை மட்டும் அலோவ் பண்ணாது. சரிங்களா, ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க நண்பா. சரிங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து இன்ஸ்டன்டேனியஸ் உங்களுக்கு சொல்லவே தேவை கிடையாது. நீங்கள் வந்து என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஃபிக்ஸட் ரேட்டு தான் உங்களுக்கு. சரிங்களா, இன்ட் ஐஎக்ஸ்என் எத்தனை நீங்கள் வந்து ட்ரிப் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து இன்ஸ்டன்டேனியஸாக ஒர்க் ஆகிடும். இது வந்து கர்வ் நண்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஐடிஎம்டி கர்வ்னு சொல்லுவாங்க. இந்த இடியூக்குனே ஒரு கர்வ் இருக்கும். ஸோ அந்த கர்வ் பிரகாரம் தான் வந்து இது ஒர்க் ஆகும் நண்பா. ஸோ நான் அதை வந்து கர்வ் வந்து என்கிட்ட இந்த கர்வ் கிடைக்கல எனக்கு. சரிங்களா, ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் எல்லாத்துக்குமே நமக்கு நார்மலாக தெரிஞ்சுதான். இன்ஸ்டன்டேனியஸாக அந்த சொன்னோம் இல்லையா, ஏதாவது ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், கரண்ட் அவ்வளோ ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அட் அ டைமில் அது கண்டிப்பாக ட்ரிப் ஆயிரும் நண்பா. சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
இதில் வந்து நீங்கள் வந்து சரி என்னடா ஏபிசி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. ஏபிசி அப்படின்றதுக்குலாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து அந்த இது கொடுத்துருப்பாங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏனா இவ்வளோ கரண்ட்டு, பினா இவ்வளோ கரண்ட்டு, சினா இவ்வளோ கரண்ட்டு, ஜினா இவ்வளோ கரண்ட்டு, ஈனா இவ்வளோ கரண்ட்டு, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. சரிங்களா? ஸோ அதை மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து இது சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா இது வந்து ட்ரிப்புக்கு நீங்கள் எனக்கு கிரவுண்ட் ஃபால்ட் ட்ரிப் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து இதை வந்து நீங்கள் வந்து நல் பண்ணிக்கலாம். இனி எனக்கு அலாரம் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அலாரமும் வேணும் ட்ரிப்பும் அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து இதை வந்து கொஞ்சம் ஹையர் லெவலாக செட் பண்ணிட்டு இதை வந்து லோயர் லெவலாக செட் பண்ணிக்கணும் நண்பா. ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் எந்த இதனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் எனக்கு ட்ரிப் இது லோ லெவலில் வேணும் அப்படின்னாலும் செட் பண்ணிக்கலாம். இல்லை அலாரம் லோ லெவலில் வேணும் எப்படினாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நண்பா. ஆனால் செட் பண்ணும்போது இது வந்து ஒரு ரிலே கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ இதுக்குள்ளே நான் சொல்கிறேன் ரிலே கோஆர்டினேஷன் அப்படின்ற ஒரு பெரிய டாபிக். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் நண்பா. சரிங்களா? ஸோ நீங்கள் இது வந்து தான் கிரவுண்ட் ஃபால்ட் ட்ரிப்பு. ஸோ அதுக்கு வந்து டைமிங்க்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த செட் ஆஃப் டைமிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிங்கிள் சப்போஸ் எர்த் ஃபால்ட் சும்மா என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு லைட்டிங் சர்க்யூட் ஆகுதோ இல்லை ஒரு சின்ன ஒரு குட்டி சர்க்யூட் ஆகுதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சிங்கிள் இந்த இதில் வரும் நண்பா. ஸோ டிஜிஎஸ்ல வரும். சரிங்களா? ஆனால் சப்போஸ் ஹெவி ஃபால்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹெவி ஃபால்ட் அப்படின்னா வந்து ஹெவி கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னா சப்போஸ் ரெண்டு ஃபேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா கிரவுண்ட் ஆயிடுது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஒரு இன்கமர் கேபிள் எடுத்துகிட்டு போறீங்க, ஒரு 240 ஸ்கொயர் கேபிள் எடுத்துகிட்டு போறீங்க. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வண்டியோ லாரியோ ஏறிது இல்லைன்னா வந்து என்ன பண்ணி தண்ணிக்குள்ளே கடந்து அது போய் நல்லா மக்கி போயிருது நண்பா. ஸோ அதனால என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் உள்ளே போய் கேபிள்லாம் கராப்ட் ஆகி என்ன பண்ணிடும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அது வந்து ஃபுல்லாகவே வந்து வீணாக போயிடும். ஸோ அப்போது வந்து என்ன ஆகணும் அந்த மாதிரி ஃபால்ட் வந்து என்ன ஆகணும் ஹெவி ஆகணும்பா. ஸோ அந்த மாதிரி ஹெவி ஃபால்ட்டுக்கு ட்ரிப்பாக இருக்கா செட் பண்ணுறதா வந்து இந்த மாதிரி இந்த 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 டைமிங் நண்பா. சரிங்களா? ஸோ பெரும்பாலும் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெள்ளை கலரில் தான் யூஸ் பண்ணுவாங்க நண்பா. ஸோ எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை கலர் யூஸ் பண்ண பாருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிப்பிங் வந்து ஹெவி ஃபால்ட் ஆகும்போது ட்ரிப் ஆகும். ஆனால் பெரும்பாலும் சின்னது யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பெட்டர் வந்து லோ லெவல். இப்போ ஃபீல்டர் சைடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுக்கு இதுதான் பெட்டர் நண்பா. ஸோ என்னதான் இருந்தாலும் உங்கள் ரிலே கோஆர்டினேஷனோட ஏன்னா உங்களோட பிளான்ட்டோட ஃபால்ட் லெவல் ஒன்று இருக்கு நண்பா. ஸோ அந்த ஃபால்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து எல்லா ரிலேயும் வந்து செட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா வந்து டெஸ்ட் போர்ஷன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ எல்லா இண்டிகேஷன் எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது தான் வந்து டெஸ்ட் போர்ஷன் நண்பா. இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து எரிஞ்சிட்டு போகும். ஸோ அதை பார்க்குறது தான் வந்து இந்த டெஸ்ட் போர்ஷன். இது வந்து கொயரி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட் ட்ரிப் எதனால் நடந்துச்சு அப்படின்றத பார்க்குறது தான் நண்பா கொயரி. சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த கொயரியை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து பிரேக்கர் ட்ரிப் ஆயிருக்கு இந்த. ஆனால் எந்த ஃபால்ட்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நீங்கள் கொயரியை வந்து ஓப்பன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த இதில் வந்து இண்டிகேஷன்லாம் தெரியுமோ அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிப் ஆயிருக்கும்னு அர்த்தம் நண்பா. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அதுதான் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ எர்த் ஃபால்ட் ஆயிருக்கு, ஸோ எங்கேயோ வந்து லைட்டிங் கிரவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ சப்போஸ் ஓவர்லோட் ஆயிருக்கு, நோ ப்ராப்ளம், நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு, ஸோ செக் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து சொல்றதா வந்து இந்த கொயரி பாயிண்ட். இது வந்து கிளியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து கொயரி வந்து என்ன ஆகும்னா லாஸ்ட் ஃபால்ட்டை வந்து அது வந்து கேட்சப் பண்ணி வச்சுக்கணும் நண்பா. பட் ஆனால் நீங்கள் இது கிளியர் பண்ணாத வரைக்கும் என்ன ஆகும்னா அது லாஸ்ட் ஃபால்ட்டே தான் வச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா இப்போ லாஸ்ட் ஃபால்ட் என்ன காட்டுச்சோ இப்போ ஒரு ஃபால்ட் வருது, அதுக்கு முன்னாடி இருக்கும் ஒரு ஃபால்ட் நடந்திருக்கு. அது இந்த கிளியர் பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ ஃபால்ட்டுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா அந்த ஃபால்ட்டை வந்து இது வந்து என்ன பண்ணுன்னா இது வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கிளியர் பண்ணாமல் இருந்ததுனா நமக்கு பழைய ஃபால்ட் தான் காட்டும். ஸோ அதனால நம்மளோட டேரக்ஷன் வந்து மாறிடும். ஸோ அதனால எப்பயுமே நீங்கள் வந்து பிரேக்கர் வந்து நீங்கள் ரீசெட் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து இந்த கிளியர் அப்படின்ற பட்டனை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடணும் நண்பா. ஸோ கிளியர் பண்ணால் அந்த மெமரி எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா வந்து அதை வந்து அது வந்து கேட்ச் பண்ணி வச்சுக்கணும் நண்பா. ஸோ அதுதான் வந்து இந்த கிளியர் அப்படின்ற பட்டனை. ஸோ ரொம்ப முக்கியமான பட்டன் நண்பா. சரி, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்ட் மெமரி. இது வந்து ஆக்சுவலி இப்படி க்ளோஸில் இருக்காது. இது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி என்ன இருக்குன்னா இந்த மாதிரி இதில் இருக்கும் நண்பா. இந்த இருக்குல்ல இந்த மாதிரி கேப்பில் இருக்கும். இது என்ன அப்படின்னா வந்து இதை கழட்டிட்டு நம்ம வந்து இந்த டெஸ்டிங் இன்ஜினியர் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ்லாம் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ற பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ சாரி உள்ள கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களுடைய இதை வந்து ரிலே டெஸ்டிங் பண்ணுறபோது ETU மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க நண்பா. ஸோ அதுக்காக வந்து வச்சுருக்கதான் அந்த பாயிண்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிலே கிரவுண்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கதான் தான் வந்து இந்த பாயிண்ட். ஆனால் பெரும்பாலும் இது வந்து ஆனில் தான் இருக்கு நண்பா. பெரும்பாலும் இதை வந்து டச் பண்ண யாரும் விட மாட்டாங்க, நம்ம சீனியர்ஸ் யாரும் இருக்கட்டும்.
சரிங்களா, அதை அப்படியே விட்டுருவாங்க நண்பா. சரிங்களா, சரின்பா. ஸோ இது சரி, ஓகே. நீங்கள் ரிலே வந்து இது பின்னாடி எங்கே கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குட்டி வயராக இருக்கும், அது பின்னாடி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நண்பா. ஸோ உங்களுடைய எல்லா சிடி கனெக்ஷன் எல்லாமே பின்னாடி இருக்கும். ஆனால் இது ரொம்ப முக்கியமானது, எப்பயுமே வந்து அந்த சிடி கனெக்ஷன் வந்து பிரேக்கர் ரன்னிங்கில் இருக்கும்போது ஓப்பனாக வச்சிடாதீங்க. ஸோ ஏன்னா ஏன்னா பிரேக்கருடைய மெயின் பிரேக்கர்ஸுடைய சிடி வந்து அவ்வளோ முக்கியமானது, அவ்வளோ காஸ்ட்லியானது கூட. ஸோ போயிடுச்சு அப்படின்னா வந்து பிரேக்கரில் வந்து சிடி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நண்பா. ஸோ பழைய பிரேக்கர் காட்டணும், மாற்றணும், அதெல்லாம் நிறைய பெரிய விலைகள் வந்துடும் நண்பா. சரிங்களா, சரின்பா. இதான் வந்து சீமென்ஸ் ETU 45 அப்படின்னு சொல்கிற ஒரு இது நண்பா. சரிங்களா, ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிடியோட டேரக்ஷன் வந்து எப்படி வந்து மானிட்டர் இது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் தரேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் ப்ரொடெக்ஷனில், டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷனில் ஹை இம்பிடன்ஸ் லோ இம்பிடன்ஸ் அதெல்லாம் பெரிய டாபிக் நண்பா. ஸோ அதை கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் நான் டிலே பண்ணுறேன். சரிங்களா, சரின்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் வந்து நம்ம புதுசாக யாராவது வியூவர்ஸ் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுவாங்க. ஓகே, பை பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.